இந்த ஜாதியை நாங்க ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அரசியல்வாதிகள் கூட அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் தான் பண்றாங்க தவிர அந்த முழுமையா அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்காக அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. ஏன்னா இந்த ஜாதிங்கிறது முழுமையா ஒழிச்சுட்டா இவங்களால அரசியலே பண்ண முடியாது. ஏன்னா ஈஸியா மக்களை உணர்ச்சி ரீதியா தூண்டி விடுறது ஒண்ணு ஜாதியை வச்சு இன்னொன்னு மதத்தை வச்சு. சோ அதனால இங்க அரசியலுக்கு முக்கியமா அந்த ஜாதி மதம் தேவைப்படுது. அதனால அதை வச்சுக்கிட்டே உருட்டிக்கிட்டே ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கதான் உண்மை. மக்களும் பாத்தீங்கன்னா என்னதான் பாத்தீங்கன்னா நாங்க மேல்நாட்டு கலாச்சாரத்துல பெருசா படிச்சு முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் யாருப்பா ஜாதி பாக்குறா அப்படின்னு வெளியில உருட்டிக்கிட்டாலும் ஆள் மனசுல எல்லாருக்குள்ளயும் ஜாதிங்கிறது இருக்கு. அது முழுமையெல்லாம் ஒழியல, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இப்ப எங்க அது தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் எல்லா ஜாதியோட எல்லாருக்கும் நட்புறவு இருந்தாலும் கல்யாணம் காட்சின்னு வரும்போது தன் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலங்கும் போது எல்லாருக்கும் அப்பட்டமா வெளியே தெரியும், தன்னுடைய சாதி சார்ந்து தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரியா? சரி, இப்ப இந்த சூழ்நிலையில இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இந்த ஜாதி மாற்றி கல்யாணம் லவ் இந்த மாதிரி பிரச்சனைகளால கொலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை பண்றது தப்பு, ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக போராடிட்டு கண்டிப்பா அதுக்கு எதிராக நீங்க ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆணவ கொலைக்கு எதிராக நீங்க சட்டம் இயற்றணும்னா அப்ப நாடக காதலுக்கு எதிராக சட்டம் இயற்றணும், நாடக காதலால எங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீரழிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போயிட்டே இருக்கு. சோ அப்ப இதை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தான். ஆனா அதை பண்றதுக்கு இங்க யாரும் முன் வர மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்க கெஜெட் இருந்தே ஜாதி அப்படிங்கிறது ஒழியணும். ஜாதியை வந்து ஜாதி சலுகையால் கொடுக்குற இடஒதுக்கீடுகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதிங்கிறது ஒழியவே ஒழியாது.